வணக்கம் வியூவர்ஸ், கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காண்டாக்டரை பற்றி பார்க்க போகிறோம். காண்டாக்டருக்கு யூசேஜ் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வந்து மோட்டார் அந்த மாதிரி யூஸுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். முதல்ல காண்டாக்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம காண்டாக்டர் வேலை பார்க்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இதுதான் காண்டாக்டர். இது ஃபோர் போல் காண்டாக்டர். இதில் 2 போலும் வரும். சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு யூஸ் பண்ணிடலாம். இதை இந்த 4 போலையும் ஆல்ட்ரு பண்ணி சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு யூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நல்லா இதுதான் போல்னு சொல்லுவோம். இதில் இன்புட்டு கொடுத்தாலும் சரி, இதில் இன்புட்டு கொடுத்தாலும் சரி. இதில் இன்புட்டு கொடுத்தா இதில் கிடைக்கும். அதே மாதிரி இதில் கொடுத்தா இதில் கிடைக்கும், இதில் கொடுத்தா இதில் கிடைக்கும், இதில் கொடுத்தா இதில் கிடைக்கும் அவுட்புட்டு. நம்ம அதை பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இதில் ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலை கலத்தி காணிக்கிறேன். இந்த காயிலுக்கு கரண்ட்டு சப்ளை கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, அது எலக்ட்ரோ மேக்னெட் ஆகிரும். அப்போ என்ன செய்யணும், அந்த காண்டாக்டர் இப்படி உள்ளே போய் ஒட்டி பிடிச்சிக்கணும். அப்போது இந்த சைடு இருக்க வோல்டேஜ் இந்த சைடு கிடைக்கும். இந்த காயிலே 2 டைப் இருக்கும். இது 230 வோல்ட்டு காயில் சிங்கிள் பேஸுக்கு. அப்போது 230 வோல்ட்டுன்னா இதுக்கு இடையில ஃபேஸும் நியூட்ரலும் கொடுத்தா வேலை செய்யும். இந்த காண்டாக்டரில் கொடுத்துருப்பாங்க, இதிலே கொடுத்துருக்காங்க. இது 440 வோல்ட்டு. அப்போ இது என்ன செய்யணும்னா, இதுக்கு இடையில இதுக்கு ஒரு பேஸு, இதுக்கு ஒரு பேஸு அப்படி கொடுத்தா தான் இது வேலை செய்யும். சரி, இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரேன்னா, இந்த காயில் சில நேரம் பேன் ஆகி எரிஞ்சிடும். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஃபேஸும் நியூட்ரலும் கொடுப்போம். இதுக்கு பொலாரிட்டி கிடையாது, எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். நானாகுதா, இதில் ஒரு சவுண்டு வருது. அது என்னென்னா, கீழே உள்ள அந்த இதில் அசைகிறதுனால வருது. என்னொன்று இந்த ஹம்மிங் சவுண்டு வந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்போ ஓகே, இதை வந்து நம்ம சீரியஸ் லேம்பு மெத்தடில் நம்ம இந்த காண்டாக்டை செக் பண்ண போகிறோம். சீரியஸ் லேம்ப் கனெக்ஷன் மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இந்த 2 டச் பண்ணால் எரியும். இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். அப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணுவோம். இதில் கொடுத்தா இதில் கிடைக்கும். இதே மாதிரி 4 காண்டாக்ட்லேயும் வரும். இப்படி 4 காண்டாக்ட்லேயும் சப்ளை வந்தோம்னா இது காண்டாக்டர் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்கிறது அர்த்தம். சரி, ஓகே. நம்ம இதை முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது 230 வோல்ட்டுங்கும் போது கொஞ்சம் ஷாக்கு ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து கரண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம இதில் வேலை பார்க்கணும். நம்ம ஒயரை கலத்தியாச்சு. இனி நம்ம இந்த காயில் எப்படி கலத்துறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கலத்தியாச்சு. என்ன இருக்குது, இந்த கோரை இப்படி கலத்திட்டு இதை கலத்தினாலே தனியாக வந்துடும். நம்ம இது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இதுக்கும் உள்ள பிடிச்சிட்ருக்கு. இது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த காயிலை தூக்கி தூரம் போட்டுட்டு வேறு போடலாம். இது 230 வோல்ட்டு காயில். இதை 440 வோல்ட்டு காயில் ஆகணும்னா அதே மாதிரி கிடைக்கும். இதை தூக்கி மாற்றி வச்சுட்டு அந்த காயிலை வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை நம்ம இருந்தது மாதிரி மாட்டிடுவோம்.
அடுத்து வந்து ஒரு ஹம்மிங் சவுண்டு வந்து அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னா இதை இந்த சைடு கலத்தணும், அதை கொஞ்சம் கவனமாக கலத்தணும். இதை கலத்தியாச்சு. ஸ்ப்ரிங்கை கலத்திக்கிட்டு இதை கலத்தணும். நான் இது ஏற்கனவே என்ன இருக்குல்ல அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கறி பிடிச்சது மாதிரி இருக்கும் இந்த சைடு. இதை வந்து நல்லா சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டு, அதே மாதிரி இந்த சைடு உள்ளதும் கரெக்டாக சாண்ட் பேப்பரை வச்சு கிளியராக தேய்ச்சிக்கிட்டு, ரெண்டாவது இதை மாட்டினா அந்த காண்டாக்ட் வந்து கரெக்டாக நான் இப்படி அமுக்கும்போது கரெக்டாக ஒட்டி பிடிக்கும். அப்போ வந்து அந்த ஹம்மிங் சவுண்டு வராது. ஓகே, இதை ரெண்டாவது இருந்தது போல் மாட்டிக்கிடலாம். ஓகே, கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப், நம்ம குரூப் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் வேலை, இதே மாதிரி மோட்டர் ஸ்டார்டர் வேலை, இந்த மாதிரி ஒர்க்குகள் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டார்டர் வேலை, ஏதாவது இந்த மாதிரி வேலைகள் ஏதாவது தேவைப்பட்டுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.